கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. 1 பேதுரு 3 அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில் இவர்கள் எனக்கு தீமை செய்து விட்டார்கள், இவர்கள் என்னை உதாசனப்படுத்துகிறார்கள், இவர்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள், இவர்கள் என்னை கண்ணீர் விளைவிக்கிறார்கள் என்று ஒருவேளை இந்த நாட்களில் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கிறீர்களோ, அந்த தெய்வ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம், உதாசனத்திற்கு உதாசனம் செய்ய வேண்டாம், மாறாக அவர்களை ஆசீர்வதிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களை ஆசீர்வதிக்க அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆம் தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தீமை செய்கிறவர்களையும் உதாசனப்படுத்துகிறவர்களையும் ஆசீர்வதிங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you. ஆமென்.